சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. சரி, சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் இருக்குமானா நிச்சயமா தெரியல. ஒரு விஷயத்த ஒழிக்கணும் அப்படின்னா சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பு, இதை ஒழிக்கணும்னு சொன்னா பரவாயில்ல. அதோட பத்தின புரிதலே இல்லாம, அதனை பத்தின அடிப்படை அறிவே இல்லாம நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்மளோட அரசியல்ல முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறார். நிச்சயமா அவருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னா சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கிறது அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும். ரெண்டாவது, நம்ம சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னா இந்துக்கள் போதிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் ஒழுக்கத்தோடு இருக்கணும், ஒரு மனுஷன் அறத்தோட வாழணும், ஒரு மனுஷன் நேர்மையா இருக்கணும், ஒரு மனுஷன் சத்தியத்தின் வழியில் நடக்கணும். இந்த மாதிரி அறம் சார்ந்த கருத்துக்களை சனாதன தர்மத்தின் மூலம் இந்து மதம் போதிக்குது. அப்போ ஓர் அறிவு கொண்ட கொடி செடி மரத்தில் இருந்து 6 அறிவு கொண்ட மனிதன் வரைக்குமே நம்ம இதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு நம்பப்படுகிறது. இப்போ நம்ம சனாதன தர்மத்தின் மூலம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம கடவுள் இருக்கிறாரு. ஒரு 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 சாணி உருண்டையை பிடிச்சி பிள்ளையார வணங்குறோம் நம்ம, அது கூட ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பு, அறம், ஒழுக்கம், சத்தியம், அகிம்சை இதையெல்லாம் கடைபிடிக்கிற ஒரு ஞானியை நம்ம வணங்குறோம், அவங்கள கடவுளாக நினச்சி கூட வழிபடுவோம். இதைத்தான் சனாதன தர்மம் போதிக்குது. ஆனால் இதெல்லாம் பொய், இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க, இதையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நம்ம இந்து மதத்தில் போதிக்கப்பட்ட நம்ம இந்துக்கள் எப்படி இருக்கணும், எப்படி ஒழுக்கமாக வாழணும், அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, சொன்னால் சொல்படி இருக்கணும், வாக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம மதம் நமக்கு போதிச்சிருக்குல்ல, இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக இதற்கு அவர் முழு விளக்கமும் கொடுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாராங்கிறது தெரியல. ஸோ தெரியாமல் பேசியிருந்தா திருத்திக்கணும், தெரிஞ்சுட்டு பேசினா இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடியது. ஸோ சனாதன தர்மத்தின் வழியில் தான் நம்ம வாழணும். அது இந்த இயற்கையில் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம மனிதனாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்களும் ஆயிடுவோம். ஸோ அதனால் நல்ல நல்ல விஷயங்களை இந்த சனாதன தர்மம் தான் நமக்கு போதிக்குது. அந்த பார்ப்பனியத்தில் சொல்லப்பட்ட அப்படின்னு இந்த திராவிட கட்சிகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மனிதன் 4 வகைப்படுகிறான், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அதெல்லாம் மனிதன் உருவாக்கினது, சனாதன தர்மம் உருவாக்கலை. அது வேறு இது வேறு, இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு மனுஷன் அறத்தோட அன்போட நெறியோட வாழ்றதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். நன்றி.